வணக்கம். இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான சிந்தனையாளர் பெரியார் ராமசாமி பத்தி பேச போறோம். ஆமா. குறிப்பா அவரோட மத விமர்சனங்கள், அப்புறம் பௌத்த மதம் பத்தின அவரோட பார்வையில சில முரண்பாடுகள் இருக்கிறதா சொல்ற ஒரு கட்டுரையை நாம ஆராய போறோம். சரி. நம்ம கிட்ட இருக்கிறது பெரியார் மத விமர்சனமும் பௌத்த முரண்பாடும் அப்படிங்கிற ஒரு கட்டுரையின் சில பகுதிகள். நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த கட்டுரை வழியா பெரியார் மத கட்டுப்பாடு பத்தி என்ன சொன்னார், தன் இயக்கத்தை ஆளுங்க கிட்ட என்ன எதிர்பார்த்தார், பௌத்தத்தை எப்படி பார்த்தார், இதுல இருக்கிற சில சில சிக்கலான விஷயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்துறது தான். அதாவது அவர் கருத்துக்கள்ல ஒரு உள்முரண்பாடு இருக்குன்னு இந்த கட்டுரை சொல்லுது இல்லையா? ஆமா, ரொம்ப வலுவா சொல்லுது. வாங்க இந்த கட்டுரையோட வாதங்களை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நிச்சயமா எந்த ஒரு பெரிய சிந்தனையாளரோட கருத்துகளையும் பார்க்கும்போது அதுல ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கா இல்ல சில முரண்பாடுகள் வருதான்னு பார்க்கறது ரொம்ப முக்கியம். கரெக்ட். இந்த ஆதாரம் சொல்ற வாதங்களை வச்சு பெரியாரோட மத பார்வைய நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், அது என்ன கேள்விகளை எழுப்புதுன்னு பார்ப்போம். சரி, இந்த கட்டுரை எங்க தொடங்குதுன்னு பார்க்கலாம். பெரியார் மதத்தை பத்தி பேசும்போது அது ஒரு கட்டுப்பாடுன்னு சொல்றாராம். அதுல இருக்கிற ஒரு அறிவாளி கூட அந்த மத கட்டுப்பாட்டுக்கு அடங்கித்தான் போகணும், அதனால வேற எந்த யூஸும் இல்லைன்னு அவர் சொல்றதா இந்த ஆதாரம் சொல்லுது. ஆமா, குறிப்பா 1949ல குடியரசுல எழுதுனதா சொல்றாங்க. மதம் என்பது ஒரு கட்டுப்பாடு. மதத்தில் ஈடுபட்ட ஒரு மனிதன் அவன் எவ்வளவு அறிவாளியா இருந்தாலும் அந்த கட்டுப்பாட்டுக்கு அடங்கி நடக்க வேண்டும் என்பதை தவிர மற்றபடி அந்த மனிதனுக்கு எந்த விதமான பயனும் ஏற்பட போவதில்லை. இங்கதான் இந்த கட்டுரை ஒரு முக்கியமான கேள்விய கேக்குது. மதத்தோட கட்டுப்பாட இவ்ளோ கடுமையா விமர்சிச்ச பெரியார் அவரோட சொந்த இயக்கத்துல இருந்தவங்களுக்கு எந்த அளவுக்கு சிந்திக்கிற சுதந்திரம் கொடுத்தாரு? ஆமா, அதுதான் பாயிண்ட். இந்த கட்டுரையோட ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, பெரியாரோட யோக்கியத்தை, அதாவது அவரோட நேர்மைய, அவர் தான் தொண்டர்களுக்கு கொடுத்த சுதந்திரத்தை வச்சுதான் பார்க்கணும்னு சொல்றாரு. இங்கதான் விஷயம் இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்றது, சிக்கலாகுது இல்ல? அவரோட இயக்கத்துல சேர வர்றவங்க கிட்ட பெரியார் இப்படி சொன்னதா இந்த கட்டுரை மேற்கோள் காட்டுது பாருங்க. நீங்க இந்த இயக்கத்துல உள்ளவரை உங்கள் சொந்த பகுத்தறிவை மட்டுமல்ல, உங்கள் மனசாட்சி என்பதை கூட நீங்கள் கொஞ்சம் மூட்டை கட்டி வைத்துவிட வேண்டியதுதான். அடேங்கப்பா! இது அவர் 1948ல குடியரசுலயும் அப்புறம் 1963ல விடுதலையிலயும் சொன்னதா இந்த ஆதாரம் சொல்லுது. இந்த கட்டுரையின் வாதத்தை பார்த்தா இது ஒரு பெரிய முரண்பாடு மாதிரி தெரியுது. ஆமா, இயக்க கொள்கைகளையோ ஃபாலோ பண்ணணும்னு சொல்றது, இது எப்படி சரியா வரும்? அது மட்டும் இல்ல, பெரியாரோட பேச்சு சூழலுக்கு ஏத்த மாதிரி மாறும். நேரத்துக்கு ஒரு பேச்சு பேசுகிற ஆசாமி அப்படின்னு கூட இந்த கட்டுரை விமர்சிக்குது. சரி, அப்படிப்பட்ட தலைவரை கண்மூடித்தனமா பின்பற்றுவது இன்னும் ஆபத்துன்னு கூட அது சொல்லுது. புரியுது. மதங்களோட கட்டுப்பாட கடுமையா பேசிக்கிட்டு அதே மாதிரி ஒரு கீழ்ப்படிதலை தன்னியக்கத்துல எதிர்பார்க்கறது இந்த கட்டுரையின் பார்வையில ரொம்ப சீரியஸான ஒரு முரண்பாடு. அது கடைந்தெடுத்த அயோக்கியத்தனம் அப்படிங்கிற கடுமையான வார்த்தைகளால இந்த கட்டுரை விமர்சிக்குது. இதை நம்ம சொல்லி ஆகணும். இது கட்டுரையோட கருத்து, நம்மளோடது இல்ல. சரி, ஒரு பக்கம் மத கட்டுப்பாடுகளை, குறிப்பா பகுத்தறிவுக்கு சரியில்லாத விஷயங்களை கண்டிச்சாருன்னு சொல்லப்படுது. ஆனா இன்னொரு பக்கம் பௌத்த மதத்தோட சில விஷயங்களை பெரியார் ஆதரிச்சதா இந்த கட்டுரை சொல்லுது. ஆமா, இதுதான் நம்மள அடுத்த கட்ட விவாதத்துக்கு கொண்டு போகுது. ஆமா, அதுதான் அந்த புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமிங்கிற வாசகங்கள். சரி, இதுக்கு என்ன அர்த்தம்னு பெரியாரே 1959ல விடுதலையில விளக்குனதா இந்த ஆதாரம் சொல்லுது. அதாவது தலைவன் கிட்ட புத்தர் உண்மையா இருக்கிறது, கொள்கைகள் தம்மம் கிட்ட உறுதியா இருக்கிறது, நாம இருக்கிற அமைப்புக்கு சங்கம்க்கு விசுவாசமா இருக்கிறது. எங்கதான் கட்டுரை ஒரு முக்கியமான கேள்வியை கேக்குது. பெரியார் ஆதரிச்சதா சொல்ற இந்த சரணம் கச்சாமி தத்துவங்கள் மத்த மதங்கள் அவங்க உறுப்பினர்கள் கிட்ட கேக்குற விசுவாசத்திலேருந்து எப்படி வித்தியாசப்படுது? நல்ல கேள்வி. ஒரு மதத்துல இருக்கிற வரைக்கும் அதோட தலைவரையோ புனித நூலையோ அமைப்பையோ நம்பி அதோட விதிகளை ஃபாலோ பண்ணணும் தான் எல்லா மதமும் சொல்லுது. ஆமா, பௌத்தத்துல இது சரின்னா மத்த மதத்துல மட்டும் அது எப்படி தப்பாகும்? இது என்ன மாதிரி பகுத்தறிவுன்னு கட்டுரையாளர் கேக்குறாரு. அதோட பௌத்தம் மட்டும்தான் பகுத்தறிவு மதம், மத்ததெல்லாம் மூட நம்பிக்கைங்கிற வாதத்தையும் இந்த கட்டுரை ஏத்துக்கல. ஓ, அப்படியா? ஆமா, பௌத்தத்திலையும் பகுத்தறிவுக்கு பொருந்தாத கட்டுப்பாடுகள் இருக்குன்னு காட்ட ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. என்ன சம்பவம் அது? இலங்கையில நடந்த ஒரு விஷயத்தை இந்த ஆதாரம் காட்டுது. 2013ல பிபிசி ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. அங்க புத்த பிக்குகளுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் மறுக்கப்பட்டதாம். என்னது, டிரைவிங் லைசன்ஸ் இல்லையா? ஏன்? காரணம் கேட்டா புத்தர் காலத்துல வண்டிங்க இல்லையாம்.
அதனால பிக்குகள் வண்டி ஓட்டக்கூடாதாம். என்னங்க அது? புத்தர் காலத்துல போனும் இல்ல கம்ப்யூட்டரும் இல்ல. அதெல்லாம் பயன்படுத்துறாங்கல்ல. அதானே, வாகனம் ஓட்டுறதுக்கு மட்டும் இப்படி ஒரு தடையா? இந்த கட்டுரை அதை தான் சுட்டி காட்டுது. பரகோட விமலவன்ச தேரர்னு ஒரு பிக்கு புத்தர் இப்படிலாம் எந்த தடையும் போடல, வெளிநாட்டுல பிக்குகள் ஓட்டுறாங்கன்னு சொல்லி கோர்ட்ல கேஸ் போட்டதாவும் இந்த ஆதாரம் சொல்லுது. ம், இங்க கட்டுரையாளர் ஒரு ஒப்பீடு சொல்றாரு. இதே மாதிரி ஒரு கட்டுப்பாடு இந்து மதத்துல இருந்திருந்தா பகுத்தறிவு பேசுறவங்க, குறிப்பா திராவிடர் கழகத்தினர் அதை எவ்ளோ கடுமையா விமர்சிச்சிருப்பாங்க. ஆமா. என்ன துப்பி இருப்பாங்க அப்படின்னு கட்டுரை சொல்லுது. ஆனா பௌத்தம்னு வரும்போது மட்டும் ஏன் இந்த மென்மையான போக்கு? இது ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் இல்லையான்னு கட்டுரை கேக்குது. ஆக பௌத்தத்திலையும் பகுத்தறிவுக்கு ஒத்து வராத கட்டுப்பாடுகள் இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் கட்டுரை மறுபடியும் அந்த சரணம் கச்சாமி விஷயத்துக்கு வருது. ஆமா, அந்த தத்துவங்களோட விளைவுதான் இதுன்னு கட்டுரை சொல்லுது. அதாவது அதாவது கண்ணை மூடிக்கொண்டு தலைவனுக்கு கட்டுப்படு, கொள்கைக்கு கட்டுப்படு, இயக்கத்துக்கு கட்டுப்படு என சொன்னதால் ஏற்பட்ட விளைவுதான் பிக்குகள் வண்டி ஓட்ட அனுமதி கேட்டு கோர்ட்டுக்கு போக வேண்டிய நிலைமைன்னு சொல்லுது. ஓ, ஒரு வகையில பார்த்தா கேள்வி கேட்காம கட்டுப்படுறதுங்கிற அந்த நிலைப்பாடு இந்த மாதிரி பகுத்தறிவுக்கு புறம்பான தடைகளுக்கு வழிவகுக்கும்னு இந்த ஆதாரம் வாதிடுது. இது நம்மள மறுபடியும் பெரியார் தன் தொண்டர்கள் கிட்ட பகுத்தறிவையும் மனசாட்சியையும் மூட்டை கட்டி வைக்க சொன்னதா சொல்லப்படுற அந்த ஆரம்ப புள்ளிக்கு கொண்டு வருது இல்லையா? ஆமா, இந்த கட்டுரை பெரியார் ஏன் அப்படி சொன்னாருங்கிறதுக்கும் ஒரு விளக்கத்தை முன்வைக்குது. என்னவாம்? தன்னை விட வேற யாரும் பெரிய ஆளாயிடக்கூடாது, தன்னை விட பெரிய பெயர் வாங்கிவிட்டா என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்திருக்கலான்னு இந்த கட்டுரை ஒரு ஊகமா சொல்லுது. சரி, எல்லாரும் தலைவரா இருக்க முடியாதுன்னு பெரியாரே சொன்னதையும் இது ஞாபகப்படுத்துது. அப்போ இந்த கட்டுரையினுடைய இறுதி முடிவு என்ன? ரொம்ப நேரடியா சொல்லுது போல இருக்கு. ஆமா, பெரியார் மத கட்டுப்பாடுகளை விமர்சிச்சதுல தோல்வி அடைஞ்சு விட்டார், ஃபெயில் ஆயி போனார் அப்படின்னு இந்த கட்டுரை ஒரு தீர்ப்பையே எழுதுது. அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க? காரணம் என்னன்னா, அவர் எதை எதிர்த்து பேசினாரோ அதே மாதிரி கட்டுப்பாடுகளை தன் இயக்கத்து ஆளுங்க கிட்டயும் கேட்டதாவும், பௌத்த மதத்துல அவர் ஆதரிச்சதா சொல்லப்படுற விஷயங்களும் அடிப்படையில அதே மாதிரி கட்டுப்பாடுகள் தானும் இந்த கட்டுரை சொல்லுது. ஓஹோ, அதனால மதங்கள் மேல பெரியார் வச்ச பொதுவான விமர்சனங்களுக்கும் அவருடைய இயக்கத்தோட உள் நடைமுறைகளுக்கும் பௌத்தம் பத்தின அவரோட குறிப்பிட்ட பார்வைக்கும் இடையில ஒரு ஆழமான முரண்பாடு இருக்குன்னு இந்த ஆதாரம் முடிவு பண்ணுது. இது இந்த கட்டுரையின் வாதம்னு மறுபடியும் சொல்லிக்கிறோம். ஆக இன்னைக்கு நாம அலசுன இந்த கட்டுரை வழியா சில முக்கியமான விஷயங்களை கவனிச்சோம். மதங்கள் மக்களை கட்டுப்படுத்துது, பகுத்தறிவை மழுங்கடிக்குதுன்னு பெரியார் ரொம்ப கடுமையா விமர்சிச்சிருக்காரு. ஆமா, ஆனா அதே சமயம் தன் இயக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட கேள்வி கேட்காத கீழ்ப்படிதலையும் பகுத்தறிவையும் மனசாட்சியும் தள்ளி வைக்க சொன்னதாவும் இந்த கட்டுரை வாதிடுது. மேலும் மத்த மதங்களோட கட்டுப்பாடுகளை விமர்சிச்ச பெரியார் பௌத்த மதத்தோட சரணம் கச்சாமி தத்துவங்களை, அதாவது தலைவர், கொள்கை, அமைப்புக்கு கட்டுப்பட்டு இருக்கிறத ஆதரிச்சதாவும் இந்த கட்டுரை சொல்லுது. சம்பவத்தை பிக்குகள் வண்டி ஓட்ட அனுமதி மறுக்கப்பட்டத உதாரணமா காட்டி இது பெரியாரோட நிலைப்பாட்டுல இருக்கிற முரண்பாட காட்டுதுன்னு வாதிடுது. பெரியாரோட வாதங்கள், அவர் மேல இந்த கட்டுரை வைக்கிற விமர்சனங்கள், குறிப்பா பௌத்தம் பத்தின அவரோட பார்வைன்னு பல கோணங்களை இந்த ஆதாரம் நமக்கு காட்டுச்சு. ஆமா, மத கட்டுப்பாடுனா என்ன, ஒரு சித்தாந்தத்துக்கு கட்டுப்படுறதுனா என்ன, இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், இதுல பெரியாரோட நிலைப்பாடு இந்த கட்டுரையை படி பார்த்தா ரொம்ப சிக்கலா இருக்குல்ல. இது உண்மையிலே ஒரு ஆழமான கேள்வி எழுப்புது. ஒரு அரசியல் இல்ல சமூக இயக்கத்தோட தலைவர் தான் தொண்டர்கள் கிட்ட விசுவாசத்தையும் கட்டுக்கோப்பையும் எதிர்பார்க்கறதுக்கும், ஒரு மதம் தான் உறுப்பினர்கள் கிட்ட விசுவாசத்தையும் அதோட கொள்கைகளுக்கு கட்டுப்படுறதையும் கேட்கறதுக்கும் அடிப்படை வித்தியாசம் என்ன? அல்லது இல்ல, ரெண்டுமே ஒரே மாதிரி கேள்வி கேட்கிற சுதந்திரத்தை மறுக்கிற கட்டுப்பாடுகள் தானா? இது நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். எந்த ஒரு சித்தாந்தத்தையோ தலைவரையோ பின்பற்றும் போதும் நம்ம சொந்த பகுத்தறிவையும் மனசாட்சியையும் எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்தணும், ஆமா, எந்த இடத்துல ஒரு கொள்கையை ஃபாலோ பண்றதுங்கிறது கண்மூடித்தனமான ஃபாலோயிங்கா மாறுது. இந்த கேள்விகளோட உங்களை விட்டு